டேய் முத்து, அஸ்வதி வந்திருக்கா? என்ன இங்கே நின்னுட்ட? உள்ள வரதுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீ வந்து இது வரைக்கும் என்ன பார்க்கணும்னு தோணல. 6 மாசமா நீ எப்ப வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன இது? யாராவது பாத்துற போறாங்க? பாக்கட்டும், எல்லாரும் பாக்கட்டும். நீ என்ன பத்தி நினைக்கல. நினைக்காம இருக்க முடியுமா? ஆனா இப்போ உன்னை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? வேண்டாம் அஸ்வதி, நம்ம 2 பேரும் பிரியறதுதான் நல்லது. இப்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு குற்றவாளி. அது மட்டும் இல்ல, அந்த சித்தனும் அவன் கூட்டாளிகளும் எப்போ வேணா எனக்கு கொள்ள தயாரா இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம காதலிக்கிறது சரியில்லை. என்ன மறந்துரு அஸ்வதி. நானே நினைச்சாலும் உன்னை மறக்க என்னால முடியாது. என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலன்னு வாயால சொல்லிடு. உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லல, அப்படி என்னால சொல்லவும் முடியாது. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது 2 பேர் தான். ஒன்னு மீனா, இன்னொன்னு நீ. அப்படி இருந்துமா என்ன இவ்வளவு வேதனைப்படுத்துற? வீட்டுல கல்யாண ஏற்பாடு வேற நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி இப்ப வந்திருக்கு. அதுக்கு நீ சம்மதிக்கணும். முத்து, உன் அப்பா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. என்னால அவர் கஷ்டப்படுறத நான் எப்பவுமே விரும்பல. அது மட்டும் இல்ல, எனக்காக இன்னும் எவ்வளவு நாள் நீ காத்திருப்ப? மீராவுடைய கல்யாணம் முடியாம என் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியாது. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்போ உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடு. இல்லன்னா என் அப்பா யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் வீட்டுல வந்து இருந்தா இந்த ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. உன் அப்பா அம்மா எப்பவுமே உனக்கு நல்லதுதான் செய்வாங்க. அவங்க சொல்றபடி கேட்டு நட. நீ முடிவு பண்ணிட்டல, இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட. நான் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டல. நானும் ரொம்ப பிடிவாதக்காரிதான். என் பணத்துக்கு தான் வேற எவனாவது தாலி கட்டுவான். என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை கொன்னு புதைச்சிருவேன். ஒரே ஊருக்காரனாச்சே, ஏதோ சாதாரணமா தான் பழகுறீங்கன்னு நினைச்சேன் பாரு. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. காதலிக்க ஆளை பாத்துருக்கப்பா. நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க? எல்லாரும் காதலையும் விழப்போகுது. நீ வாய மூடுறி. நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணம். சொல்றீங்க நீங்க? இந்த விஷயத்தை இது வரைக்கும் என்கிட்ட சொன்னியாடி? ஊரு முழுக்க தெரிஞ்சிருக்கா. ஆனா இவ அப்ப நான் எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாரும் சேர்ந்து என்ன மடையனாக்கிட்டீங்கல்ல, விட மாட்டேன்டி. அழாதடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நான் குறிக்கிற முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நானும் சம்மதிக்கணும்ல. எதுத்தாடி பேச? கொன்னுடுங்க, என்ன அடிச்சே கொன்னுடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஏன் அவளை போட்டு அடிக்கிறீங்க? தாண்டி அடிச்சு கொல்லுவேன். இவ ஏண்டி உயிரோட இருக்கா? அவன் கூட ஓடி போறதுக்கா? அதை விட எல்லாரும் சேர்ந்து சேர்த்து தொலையலாம். பரிதாபப்பட்டு நான் அவன் மேல பாசம் காட்டினேன். அதுக்கு அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டானே. சாதாரண கூலி வேலை செய்யற புறம்போக்கு அவன். போடி போ. போய் அவன் தங்கச்சி துணிமணியை தோச்சு போட்டு சந்தோஷமா இரு. எப்படியும் ஜெயில தான் இருக்க போறான். ஏன்னா போலீஸ் சாமியார கொன்னுட்டு அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவான். அது அவனோட தலையெழுத்துடி. இல்லைங்க, அவன் ஏதோ வசியம் பண்ணி தான் நம்ம பொண்ணு மனசை மாத்தி இருக்கான். அவன் வசியம் பண்ணலடி, இவளோட திமிரு. எப்படி இருந்தாலும் இவ கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். நான் பாக்குறவன் தான் அவன் கழுத்துல தாலி கட்டுவான். என் பணத்துக்கு தாலி கட்ட சொல்லுங்க. எதுக்காடி பேசுற? ஓடி ஒன்னுடுறோம். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். வாங்க வீட்டுல உட்காந்து பேசுவோம். வேணாம், நாம அப்படி போய் பேசலாம் வா. தெரியாம கூட நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவண்ணா. முக்கியமா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னோட சொந்த பையனா ஒன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே சார். அப்படி இருந்தும் என் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணிட்டியடா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது வரைக்கும் என் பசங்களை நான் அடிச்சதில்லை. நேத்து ராத்திரி நான் அதையும் பண்ணிட்டேன். நீதாண்டா, நீ ஒருத்தன் தாண்டா அதுக்கு காரணம். நீ என் பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட இல்லையா? என்ன சொல்றீங்க?
தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பொண்ணு காதலிச்சது உண்மைதான். அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. ஒரு பொண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ற பொம்பளை பொறுக்கி இல்லனா. அப்புறம் ஏன் நேத்து ராத்திரி என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா? அவ அம்மா மட்டும் அதை பார்க்கலன்னா இந்நேரம் அவ போனந்தாட்டா இருந்திருக்கும். அப்போ உனக்கு திருப்தியா இருக்கும் இல்ல? நேத்துதான் அஸ்வதி கிட்ட வெளிப்படையா பேசினேன். என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிறத விட வீட்டுல சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஊரை விட்டு போனாதான் இது எல்லாத்துக்கும் முடிவு வரணும். அதுக்கும் தயாரா. ஊரை விட்டு போகணுங்கிறது தான் என்னோட முடிவும். நீ இல்ல, நானும் என் குடும்பமும். ஆனா நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு வச்சா என் பொண்ணு நான் நிரந்தரமா இழக்க வேண்டியிருக்கும். அதனால எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர்னு உங்களை மாதிரி என்னால ஒரு முடிவுக்கு வர முடியாது. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். நீ என்ன என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? இவ்வளவு நாள் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கல, இப்ப மட்டும் எப்படிடா நடக்கும்? மீனாவுக்கு கல்யாணம் நடக்கலனா எனக்கும் கல்யாணம் நடக்கும். அப்ப என் பொண்ணோட கதி? எனக்கு கல்யாணம் நடந்தா அது அஸ்வதியோட மட்டும்தான். ஆனா இப்போதைக்கு என்னால அஸ்வதி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வேணும். நான் உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன். என்னென்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? எழுந்து நடக்கவே முடியாத உன் தங்கச்சிய யாரா கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க? இரக்க சுபாவம் உள்ள எவனாவது ஒருத்தன் வரலாம். அவன் வர வரைக்கும் என் பொண்ணு உனக்காக காத்திருக்கணுமா? அப்படின்னா வேற வழி இல்ல. இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கே நிறைய அனாதை இல்லங்கள் இங்க இருக்கு. அவங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துடுறேன். அவ அங்க சந்தோஷமா இருப்பா. அப்புறம் அவளுக்காக நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. இதே வார்த்தைய வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவன் நாக்கு வெட்டி எடுத்திருப்பேன். என் தங்கச்சி அனாத ஆசிரமத்தில் தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம், அதை விட என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம். முத்து, நீ நினைக்கிற மாதிரி பிச்சைக்காரங்க தங்குற இடம் இல்ல அது. போத நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எங்க தலையெழுத்து, நாங்க எப்படியும் வாழ்ந்துட்டு போறோம். இந்த கல்யாணமும் தேவையில்ல, உங்க பொண்ணும் தேவையில்ல. போதுமா?